தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான தெய்வீக ஆற்றல் உதாரத்துவமான சலுகை. இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூத குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே. எரேமியா 31 அதிகாரம் வசனம் 31, 32 இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசு நாடு என்று சொன்னால் அது நாம் எல்லோரும் சொல்வது அமெரிக்கா என்று தான் நாம் சொல்வோம். மிகப்பெரிய ஆயுதங்களையும் போர்க்கூடங்களையும் வைத்திருக்கின்ற ஒரு நாடு அதுதான். பணத்தினுடைய செல்வாக்கு மிக்க நாடும் அந்த அமெரிக்கா தேசம் என்பதை நாம் பார்க்கின்றோம். உலக நாடுகள் எல்லாரும் டாலருடைய மதிப்பின் அடிப்படையில் தான் இயங்குது என்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த வல்லரசான ஒரு நாடு எப்படி உருவானுச்சு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அது ஒரு நாட்டுக்கு அடிமையாக இருந்துச்சு. அந்த நாட்டுக்கு ஒரு சுதந்திரம் தேவைப்பட்டுச்சு. அந்த நாட்டு கூட ஒரு ஒப்பந்தமும் போடப்பட்டுச்சு. 1783 மிகவும் பழமையான ஒப்பந்தம் என்ன அப்படின்னா பாரிஸ் ஒப்பந்தம் அப்படின்றத நம்ம வரலாற்று பதிவுகளில் பார்க்க முடியும். இந்த ஒப்பந்தத்திற்கு பின்னாடி அமெரிக்காவை ஒரு சுதந்திர நாடாக அது தனக்கு இயங்க ஆரம்பித்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். செப்டம்பர் 3 பிரிட்டிஷ் அரசும் அமெரிக்காவின் ஒரு பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்தி அமெரிக்காவுக்கான சலுகைகளை ஒரு ஆவணத்தில், அதாவது ஒரு ஒப்பந்தத்தை அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கே ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. அமெரிக்காவினுடைய பக்கத்தில் இருக்க நாடு பிரான்ஸு, ஸ்பெயின் இவங்களாம் என்ன நினச்சாங்கன்னா அமெரிக்கா ஒரு பலவீனமான நாடு அப்படின்லாம் நினச்சிருந்தாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நேரடியாக லண்டனில் வந்துட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அப்போது இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, அமெரிக்கானுடைய பிரதிநிதிகள் லண்டனுக்கு போகிறாங்க. அப்போது அவங்களுக்கு தேவையான சலுகைகளை பிரிட்டிஷ் அரசும் அங்கே வழங்குது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மிகுந்த நிலப்பரப்பை பெரியதாக கொடுத்து அவர்களுக்கு என்ன பண்ணுது, அந்த சலுகைகளை அந்த பிரிட்டிஷ் அரசு ஏற்படுத்தி கொடுக்குது. அதன் விளைவாக அந்த நாடு இன்னைக்கு மிகப்பெரிய அதிகாரம் மிக்க ஒரு நாடாக செயல்படுகிறது என்று சொல்லி இங்கு நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். வேதாகமத்தில் நம்ம உடன்படிக்கையும் மனிதனுக்கும் தேவனுக்கும் நடக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு உறவை மையப்படுத்துவதற்காகவே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு தொடர்ந்து ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அநேக வேளைகளில் மனிதர்கள் தொடர்ந்து அந்த ஒப்பந்தங்களை மீறி நடந்து கொண்டே இருந்த போதும் கூட அதை முறியடித்து அந்த ஒப்பந்தங்களை கீழ்ப்படுத்தி, அதாவது அதுக்கு கீழ்ப்படியாமல் மீறின போதும் கூட தேவன் தொடர்ந்து அவர்களோடு என்ன பண்ணுறாரு, ஒப்பந்தங்கள் போட முயற்சி செய்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அவர் அப்படியே அந்த ஜனங்களை என்ன பண்ணல, விட்டுட்டு ஒதுங்கக்கூடிய தேவனாக அவர் இல்லை. தொடர்ந்து அந்த மனிதர்களுடைய, அதாவது இஸ்ரவேல் ஜனத்தினோடு தொடர்ந்து பின் சென்றார் என்பதை பார்க்கிறோம். எதற்காக அப்படின்னா அந்த உறவு ஒப்பந்தத்தை மேம்படுத்துவதற்காக, அதை புதுப்பிப்பதற்காக தேவன் தொடர்ந்து பல ஒப்பந்தங்களை வேதாகமத்தில் போட்டிருக்கிறார். நீங்கள் பழைய ஏற்பாடு முழுவதும் இதை குறித்து நாம் வாசிக்க முடியும். தேவனுடைய ஆழமான அன்பையும் பாவம் செய்த ஆத்துமாக்கள் மீது தேவனுடைய அக்கறையும் விளக்குவதுதான் இந்த உடன்படிக்கையினுடைய ஒரு முக்கியமாக இருக்கிறது. இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் அவர் தன்னுடைய மக்களை மீட்டு அவர்களோட நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்பதை தான் இந்த உடன்படிக்கை நமக்கு விளக்குகிறதாக இருக்கிறது. இன்னும் ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நோவாவோடு தேவன் உடன்படிக்கை செய்தார். மனிதர்களுடைய நலன் மீது அவருக்கு இருந்த அக்கறையை அங்கு அது காண்பிக்கின்றது. அது மாத்திரம் கிடையாது, வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டிலையும் அதே காரியங்கள் தான் இருக்குது. அந்த உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டில் ஒரு உடன்படிக்கை என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் தேசத்துக்கு அது கொடுக்கப்படும் போது அது கீழ்ப்படிந்தால் அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே புதிய ஏற்பாட்டில் வரும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் கிடைக்கணும். ரெண்டும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிபந்தனைக்கு உட்பட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த உடன்படிக்கைக்கு நாம் சரியாக வாழ்ந்தோம் என்று சொன்னால், கீழ்ப்படிந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் புது மனிதர்களாக நல்ல ஒரு குணமுள்ளவர்களாக வாழ முடியும் என்பதை பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, உதாரத்துவமான சலுகைகள் தேவனிடமிருந்து கிடைக்கின்றது. அதைத்தான் நாம் மையமாக பிடித்துக் கொள்ள வேண்டும். தேவன் நம்மளோடு தொடர்ந்து ஒப்பந்தங்கள் செய்ய ஆசைப்படுகிறார். உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் எப்போதும் நம்மிடம் ஏக்கத்தோடு இருக்கின்றார். நாம் அவரோடு ஒப்பந்தம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? அப்படி செய்தோம் என்று சொன்னால் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா? அப்போது தேவனோடு புதிதாக நாம் ஒரு ஒப்பந்தம் போட்டோம் என்று சொன்னால் அது மிகவும் ஆசீர்வாதமானதாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைக்கான மருத்துவ செய்தி, வெண்டைக்காய். பெரும்பாலும் இதை நாம் பயன்படுத்தி இருப்போம். இதை நல்லா வறுத்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதனுடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னால்
இதை நல்லா நம்ம என்ன பண்ணணும், பாயில் பண்ணி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதாவது வேக வைத்து சாப்பிடும்போது அது நல்ல பயனுள்ளதாக இருக்குன்றதை பார்க்குறோம். இது நம்மளுடைய முட்டிகளுக்கு தேவையான அந்த ஜவ்வுக்கு நமக்கு என்ன பண்ணுது, ஒரு சத்துக்களை கொடுக்குது, அது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குதுன்றதை பார்க்குறோம். அது மாத்திரம் கிடையாது, இது சர்க்கரை நோய்க்கு பெரிதும் பயன்படுகிறது அப்படின்றத பார்க்குறோம். இதை நம்ம யூஸ் பண்ணும்போது சர்க்கரை நோயும் அதை தடை செய்கிறது என்று சொல்லி அங்கே நம்ம பார்க்கின்றோம். ஸோ இப்படிப்பட்ட வெண்டைக்காவை எடுப்போம், ஆரோக்கியமாக இருப்போம். மீண்டும் நாளைக்கு தெய்வீக ஆற்றலில் உங்களை சந்திக்கின்றேன். ஆமென்.